ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் vlog. இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இனி vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். அதிகமாக எங்கள் 2 பேரையும் தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சேனலில் ஃபுல்லாகவே vlog மாதிரி கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையில் தான் நாங்கள் வந்து vlog வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போடுவோம். போர் அடிக்காத மாதிரி கொண்டு போக ட்ரை பண்ணுறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு மேரேஜ் நடந்து முடிஞ்சது. மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா நேராக வந்து நாங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டோம். மேரேஜ் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க, பொண்ணையும் மாப்பிள்ளையும். அங்கே வந்து 3ஆவது நாள் தான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வச்சுருந்தாங்க. மேரேஜ் முடித்து வந்துட்டு 3ஆவது நாள் மறு வீடு மாமியார் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. மாமியார் வீட்டுக்கு போயிட்டு நான் ஃபஸ்ட் டே என்ன பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு போனதுமே வந்து குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி முதல் நாள் வீட்டுக்கு போன அன்றைக்கே வந்து கோவிலுக்கு கூட்டி போயிட்டாங்க. அதாவது இன்றைக்கி வீட்டுக்கு போகிறோம் நைட் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு குலதெய்வத்துக்கு ஒரு பூஜையை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நான் மாமியார் வீட்டுக்கு போயிருக்கிறதுனால முதல்ல வந்து பால் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற விஷயம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் அத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. முதல்லையே கேஸ் ஸ்டவ் இருந்தாலும் அடுப்பில் தான் ஃபஸ்ட்டு பால் காய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மட்டும் அடுப்புக்கிட்ட வந்து சாணி மொழிகிட்டு அடுப்பு வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு கோலம்லாம் போட்டு வச்சுட்டு ரெடியாக வச்சுருந்தாங்க. அத்தையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுப்பு மட்டும் நீ பற்ற வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு கற்பூரத்தை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறமா விறகு வந்து வச்சு நம்ம வந்து பால் காய வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் நான் வந்து வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா நானே காய வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை எழுப்பி விட்டாங்க. பால் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அந்த பாலை கொண்டு போய் பூஜை அறையில் வச்சுட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பால் ஊற்றி கொடுத்தாங்க குடிக்க சொல்லி. அப்புறம் பால் குடிச்சிட்டு டிஃபன் காலையில் சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் குலதெய்வ கோவிலுக்கு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு போய் சாமி கும்பிடணும் அப்படின்றதுனால நாங்கள் கிளம்பியாச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மேரேஜ் ஆகி வந்திருக்கேன். மாமியார் வீட்டு குலதெய்வ கோவிலுக்கும் இப்போ தான் போக போகிறோம். கோவில் வந்து கொஞ்சம் காட்டுக்குள்ளே, அதாவது சுற்றி மரங்கள்லாம் நிறையா இருக்கிற இடத்துல அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோவில் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது கோவில். நல்லா சில்லுன்னு காற்றோட நல்லா சூப்பராக இயற்கையோட அழகாக இருந்தது பார்க்கவே. கொஞ்சம் இலையெல்லாம் நிறையா தூசியாக இருந்தது அப்படின்னு முதல்ல கோவிலை ஃபுல்லாக கூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நானே என்னோடய அத்தை அதுக்கப்புறம் என்னோடய நாத்தனார் எங்கள் அண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவங்க 3 பேரும் மாற்றி வந்து கூட்டிகிட்டு இருந்தோம். ஒருத்தரே கூட்டிகிட்டு இருந்தால் டைம் ஆகும் அப்படின்னு 3 பேரும் 3 பக்கம் அப்படியே கூட்டிகிட்டு ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் மாமியார் வீட்டில் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் ஒரு பதட்டமாகவும் கொஞ்சம் பயமாகவும் இருக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்லாம் கொஞ்சம் தோணிகிட்டு இருந்துச்சு. அதனால் வீடியோ கிளிப்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. அதிகமாக வீடியோஸும் எடுக்கலை. கொஞ்சம் போக வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு மிங்கிள் ஆனதுக்கப்புறமா எனக்கு வீடியோ எடுக்க கொஞ்சம் தயக்கம் இல்லாமல் இருக்கும், ஃப்ரீயாகவும் பேச முடியும் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே நான் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக கிளியராக எடுக்க ட்ரை பண்ணுறேன். குலதெய்வத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அம்மன் வந்து இந்த மாதிரி படுத்திருக்கிற உருவத்தில் தான் இருப்பாங்க. மாலையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு பிரசாதத்துக்கு சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தோம். அதெல்லாம் இலையில வந்து பிரசாதம் வச்சுட்டு தேங்காய் உடைச்சி கற்பூர தீபாரதனைலாம் காட்டி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். திரும்ப வீட்டுக்கு கிளம்பும்போது வழியில் இன்னொரு கோவிலுக்கும் கூப்பிட்டு போயிருந்தாங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியாரோடைய அம்மா வீட்டு குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, போகிற வழியில் இருக்கு இல்லையா, இங்கேயும் போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு போயிடலாம், இந்த குலதெய்வத்தையும் வழிபட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. காரை விட்டு இறங்குனதுமே குரங்கு ஃபுல்லாக வந்துருச்சு. அவ்வளோ குரங்குங்க இருந்ததாங்க. அந்த இடம் ஃபுல்லாகவே மரத்துலேருந்து நிறைய குரங்குங்க வந்து நம்மக்கிட்ட வந்துருச்சு. ஒரு பேக் இருந்தால் கூட போதும், அந்த பேக்கில் என்ன இருக்குதுன்னு செக் பண்ண வந்துட்டாங்க. உள்ளே ஃபஸ்ட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டோம். எல்லோரும் வந்து கேஷுவலாக இருந்தாங்க. அங்கேயே பார்த்ததுனால ஒரு வேளை பயம் இல்லையோ என்னமோ தெரியல, அதிகமாக போய் அங்கே பார்த்ததுனால எனக்கு பயங்கர பயமாயிடுச்சு. நான் வந்து திருன்னு முழிச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன். சுற்றி குரங்குங்களாம் கிட்ட வரும்போது கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உள்ளே போயிட்டு சாமிக்கு வந்து விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் கற்பூர தீபாரதனைலாம் காமிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். வரும்போதே இந்த கோவிலுக்கும் போகிற பிளானில் தான் வந்திருந்தோம். வீட்டில் வந்து நிறைய வாழைப்பழம் இருந்ததுனால இங்கே குரங்கு கண்டிப்பாக இருக்குன்றதுனால வாழைப்பழமும் கொஞ்சம் நிறையாவே எடுத்துகிட்டு வந்தோம். குரங்குங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாழைப்பழம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நான் வந்து கோவிலுக்குள்ளவே நின்று எட்டி பார்த்துட்டு இருந்தேன். வெளியில் வரவே பயமாக இருந்துச்சு. இல்லை, வாழைப்பழத்தை பார்த்தோன்னே சும்மா இருப்பாங்களா, எல்லாரும் வந்துட்டாங்க. அதனால் வெளியில் வரவே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நான் உள்ளவே நின்றுட்டு வெளியில் எட்டி பார்த்துட்டு இருந்தேன் என்ன நடக்குது அப்படின்னு. அங்கே வந்து அத்தை வந்து எல்லா குரங்குக்கும் பழம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அண்ணியோட குட்டீஸ், அதாவது வீட்டில் குட்டீஸ்லாம் இருக்காங்க 2 பேர், அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக கொண்டு போய் கையில் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னையே கொடுக்க சொன்னாங்க, ஆனால் எனக்கு பயமாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து வெளியவே வரல.
கொண்டு வந்த எல்லா வாழைப்பழத்தையும் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்படி தான் என்னோடய மாமியார் வீட்டில் ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு போச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இனி வர வீடியோஸில் நான் எல்லாரையுமே காட்டி எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மாதிரி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.